அதனால நீங்க கல்யாணத்தை வைக்க வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாரு. ஆனா வந்து அந்த முக்கியஸ்தர் வந்து கேட்க மாட்டான். ஐயோ நீ என்னையா சொல்லிட்டு இருக்கான், அவன் இது பண்ணது ஏதோ குடும்ப பிரச்சனையில அந்த ஐயர் தான் ஏதோ பண்ணிட்டான், திருப்பதியோட ஆவியம் இல்ல ஒன்னும் இல்ல, அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஏதோ பழக்க தோஷத்துக்கு பத்திரிக்கை வச்சா வர்றேன்னா வா, வராட்டி இருந்துக்கோ, நீ வரல நீங்க யாரும் அழுவ போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியஸ்தர் வந்து அந்த பாய் கிட்ட சொல்லிடுறான். இந்த பாய் எவ்வளவு சொல்லியும் அந்த திருமணத்தை வந்து அவங்க நிறுத்தல. கண்டினியூஸா அந்த வேலையை ஆரம்பிச்சு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சாப்பிட்டுட்டு மொய் வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, இறந்து போனால அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு மொய் வைக்கிறாங்க. மொய் வைக்கும் போது கொஞ்சம் நக்கலா கிண்டலா அந்த மொய் எழுதுறவங்க வந்து பேசுறாங்க. ஏன்டா மொய் எவ்வளவு வச்சனா அதை எழுதுறா, ஏன்டா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசவும் அது வாக்குவாதமா மாறிடுது. உடனே அந்த பொண்ணோட, அதாவது பொண்ணோட அப்பா சொல்றான், பாடுறா இன்னைக்கு அந்த திருப்பதி வந்து உன் பொண்ணை என்ன பண்றான்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிடுறான். போட உனக்கு வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு கை கலப்பு மாதிரி ஆயிடுது. உடனே பொண்ணோட அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த டிராக்டர்ல எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு அந்த மணமக்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாங்க. எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோளக்காட்டுக்குள்ள மேல ஒரு உத்தரம் மாதிரி போட்டு டாப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் வந்து காட்டுக்குள்ள, அதாவது அந்த சோளக்காட்டுக்கு நடுவுல யாரும் இல்லாத இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரெடி பண்றாங்க. கரெக்டா மணமக்கள் 2 பேரும் தனிமையில பேசிட்டு இருக்கும் போது இந்த அப்பா, அதாவது பொண்ணோட அப்பா வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு நேரா அந்த திருப்பதியை புதைச்ச ஆலமரத்துக்கிட்ட போறான். போகும்போது அவனுக்கு இயற்கை அழைக்கவும் சரி அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த திருப்பதியை புதைச்ச இடத்துலயே போய் உச்சா போறான். உச்சா போயிட்டு இந்த நேரத்துல இருந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமாடா, இந்நேரம் அவன் கதையே வேற மாதிரி ஆயிருக்கும், நீ இல்லதுங்கிறது எனக்கு ஒரு சைடுல வருத்தமா இருந்தாலும் நிம்மதியா இருந்தாலும் இப்ப நீ இல்லங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கிடந்த ஒரு முள்ளு வந்து அப்போ அந்த முதல் பொண்ணோட அப்பன் கால குத்திடுது. இப்பயும் இவருடைய ரத்தம் திருப்பதியினுடைய பொதிச்ச இடத்துல படவும் திருப்பதியினுடைய ஆன்மா இவன் ரூபத்திலையும் ஏறிடுது. வேகமா அந்த திருப்பதியினுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே வீலிங்லாம் பண்ணிக்கிட்டு வேகமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற சோளக்காட்டுக்குள்ள போறான். சோளக்காட்டுக்குள்ள போய் மணமக்களை சண்டை போடுறான். சண்டை போடும்போது அந்த பையனை வந்து அடிச்சதுல அவன் கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஆனா அவன் சாகலை. ஆனா இந்த பொண்ணுடைய வாயில் சோளக்கருதை குத்தி அப்படியே இவன் ரேப் பண்ணி எரிச்சு கொண்டாடுறான். மறுநாள் காலையில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. உடனே இங்க என்ன நடக்குதுன்னா திரும்பவும் இங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்தானே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊரோட முக்கியஸ்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏற்கனவே நாள் வந்து உன் பொண்ணுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு பாக்குறேன்டா அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு போனான், அவன் தான் என் பொண்ணை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் போலீஸ் வந்து இந்த முக்கியஸ்தரை வந்து சண்டை போட்ட, அதாவது பொண்ணுடைய அப்பாவை வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த அப்பா வந்து எவ்வளவோ சொல்றாங்க, நான் என்னதான் பேசினா இவளும் என்னுடைய பொண்ணு மாதிரிதான், இவளை நான் போய் அப்படி செய்வேனா, நிச்சயமா நான் செய்யல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறான் கதர். இவங்க யாருமே கேட்கல. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னா அந்த சாமியாரை இந்த பொண்ணுடைய அப்பாவையும் மரத்துல கட்டி வச்சு ரொம்ப அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க, இப்படி எங்களை நம்பலன்னா நாங்க என்ன பண்றது, வேணா எங்களை நம்புறதுக்காண்டி நாங்க வேணா இந்த இடத்துலயே நாங்க சூசைட் பண்ணிக்கிறோம், நாங்க வந்து எங்க பொண்ணு மாதிரி நினைச்சோம் 2 பேத்தையும், நாங்க அப்படி பண்ணவே கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி அழுவுறாங்க. இப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுங்களோட அம்மா வந்து, அதாவது பொண்ணு இறந்தவங்களோட அம்மா வந்து அந்த ஐயர், 2வது பொண்ணோட அம்மா அந்த முக்கியஸ்தரையும் வந்து பேசுவாங்க. என்னைக்காவது உங்களை நாங்க வந்து மரியாதை குறைவா நடத்தி இருக்கோமா, எப்ப வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம டீ கொடுக்காம அனுப்பி இருப்போமா, உங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் நடுவுல என்னதான் கட்சி ரீதியா பல பிரச்சனை இருந்தாலும் உங்களை என் கூட பிறந்த அன்னை மாதிரி தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றாங்க. உடனே அவரும் சொல்றாரு, அம்மா இல்லம்மா, நான் என்னதான் அவன் பொண்ணுக்கு மாமான்னு சொல்லி இருந்தாலும் அவங்களும் என் பொண்ணுதான், நான் கோபத்துல எது பேசினாலும் என் பிள்ளைய போய் நான் அப்படி செய்வேனா, சத்தியமா நான் வந்து அப்படிலாம் நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியஸ்தரும் ஐயரும் சொல்றாங்க. இதுக்கு மேல உங்களை நம்ப வைக்கணும்னா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போதுதான் கரெக்டா அந்த பாய் வந்துடுறாரு. வந்து நிறுத்துங்க, இது வந்து இவங்க செஞ்ச தப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருப்பதி தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன செத்து போனவன் வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கான ஆதாரத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் வந்து இருப்பாரு. அந்த கேபிள் டிவி ஆபரேட்டரோட பொண்ணுக்கு இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேய் பிடிச்சிருக்கும். எதையோ பார்த்து பயந்துருப்பா, மந்திரிக்க கூட்டிட்டு வருவாங்க.
இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாய் அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து வசூல் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது பார்த்தா ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டிவி ரெடி பண்ணி வச்சு அதுல போட்டு காமிக்கிறோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு சுழல் மாதிரி கிளம்புனதும் அதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாவே ஒரு சைக்கிள் வந்து ஆளே இல்லாம தனியா ஊர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சதையும் போட்டு காமிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துருவாங்க. இப்பதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் வருது. ஐயோ, இவன் செத்துட்டான்னு நினைச்சா ஆன்மாவா வந்து இப்ப எல்லாத்தோட உயிரையும் வாங்கிட்டு இருக்கானே, பத்தாவதுக்கு 2 பேத்த கொன்னுட்டான், பத்தாவது 2 பேத்து மேலயும் தப்பான ஒரு புகார் அளிச்சு இவங்களை கொலை பண்றதுக்கு வேற இது பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 பேத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவனுடைய ஆன்மாவை அடக்கிறதுக்கு என்னதான் வழி, இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாருமே முழிச்சிட்டும் பயந்துகிட்டும் இருக்காங்க. இப்பதான் இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாகி கடைசியில ஒரு ஹையர் ஆபீசர் வந்து இந்த ஊருக்குள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்ன தொடர்ந்து கொலை நடந்துகிட்டே இருக்கு, நீங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்னதான் முடியும், யாருதான் இந்த கொலையெல்லாம் செய்யறா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இது எல்லாமே அந்த திருப்பதியோட வேலை தான், அவன் தான் ஆவியா இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி எவன்டா செத்து போனவன் எவன்டா வந்து இங்க வந்து கொல்றான்னு சொல்லிட்டு இருக்கு, யாருக்கு அதுல பூசத்துற, இன்னைக்கு நான் இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல ஊர் மக்கள் எவ்வளவோ சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நீங்க வந்து தப்பு பண்றீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க. ஆனா இந்த போலீஸ்காரன் கேட்கவே இல்லை. கரெக்டா அந்த திருப்பதியோட சமாதி இருக்கிற இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இருந்து பாக்குறேன், யாருதான் வரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கடைசியில நைட்டும் ஆகுது, பகல்ல ஒன்னும் நடக்கல. நைட் ஆகும்போது அங்க இருந்த துணைக்கு இருந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இந்த போலீஸ்காரர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு. காலையில திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் கிட்ட. சரின்னு காலையில அந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்து டீ வாங்கிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது அவர் நேரா சேர்ல உட்கார்ந்துருக்க மாதிரிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டே தூங்குவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சார்னு சொல்லி எழுப்புறாங்க. முதுக வந்து தட்டுறாங்க. தட்டும் போது கண்ணாடி மட்டும் உழுது. கண்ணாடிய கீழே விழுந்தோடனே பார்த்து ஒரு கண்ணு முழிச்ச மாதிரியே இருக்கும், இன்னொரு கண்ணு அப்படியே எரிஞ்சு போய் இருக்கும். இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி சார் அப்படின்னு கூப்பிடும்போது அப்படியே குப்புரிக்க விழுவான். குப்புரிக்க விழுந்து பார்த்தா அவனுடைய முதுகு ஃபுல் ஒண்ணுமே இருக்காது, அப்படியே எலும்பு மட்டும் அப்படியே செக்கச்செவேர்னு ரத்தத்தோட தெரியும். இதை பார்த்த உடனே கான்ஸ்டபிள் 2 பேரும் பயந்து கத்தி அலற ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்படி நைட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா இவன் நைட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சேர்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பான். தம் அடிச்சிட்டு இருக்கும்போது எவன்டா திருப்பதி, என்னமோ ஆவி வருதாமா கொல்லுதாமா, அப்படி எவன் வர்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்க்கும்போது திடீர்னு ஒரு சுழல் காத்து வேகமா மேல எழும்பும் போது திடீர்னு எங்க இருந்து வரும்னு தெரியல, ஒரு சைக்கிள் அவனை சுத்தி வந்துட்டு இருக்கும். என்னடா சைக்கிள் சுத்துதே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அவனுடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஊர் ஃபுல்லா அந்த ஆலமரத்தை சுத்தியும் அந்த இன்ஸ்பெக்டரை தரன்னு இழுத்து ஒரு வழியா கொன்னு திரும்ப விடிய காலையில அதே மாதிரி எப்படி உட்கார்ந்துருந்தானோ அதே மாதிரியே உட்கார வச்சிரும். இப்படி இன்ஸ்பெக்டரையும் இந்த ஆத்மா வந்து கொன்னுருச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது